மகாநதி சீரியல்ல கெஸ்ட் ஹவுஸை விட்டு விஜயும் காவேரியும் கிளம்புறப்போ விஜய் காவேரியை விட்டு பிரியதை நினைச்சு கஷ்டப்பட்டு காவேரி நீ வீட்டுக்கு தான் போகணுமா கூட இப்படியே இருந்துடலாம்ல நம்ம வீட்டுக்கு வா இங்க வந்தனா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நீ நான் பாப்பான்னு நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்ல காவேரியும் விஜய் உங்க கூட வரணும்னு ஆசைதான் நம்ம இப்ப வேற ஒரு பிரச்சனைல 2 பேரும் மாட்டிருக்கோம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அப்புறம் கண்டிப்பா நானே நம்ம வீட்டுக்கு வருவேன் உங்க அம்மா என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் இந்த அப்பளோ பிசினஸ் நல்லபடியா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்ல விஜயும் நீ சொல்றது சரிதான் நம்ம பக்கத்துலயும் வெண்ணிலாவால சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு எல்லாமே கூட சீக்கிரம் கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம் என்ன அது வரைக்கும் உன்னை பக்கத்துல பார்க்க முடியாதுன்னு கஷ்டமா இருக்குங்கிறாரு. சரி நேரமாச்சே கிளம்பலான்னு காவேரி வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அங்க காவேரிக்கு போன் பண்றாங்க. டி காவேரி தான் அம்மா கிட்ட கோவமா பேசினியா மாரி பொருட்காட்சியில இருந்து கிளம்பிட்டியான்னு கேட்க காவேரியும் அக்கா நான் கிளம்பிட்டாக்கா அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உனக்கு அம்மா மேல ஒன்னும் கோவம் இல்ல ஒரு நேரம் ஆச்சே வீட்டுக்கு நீ வரலையே அதான் உனக்கு போன் பண்ணன்னு சொல்ல கார் ஓட்டிட்டு இருந்த விஜய் காவேரி கிட்ட இருந்து போனை வாங்கி உங்க வாய்ஸ்ல இவர் பேசுறாரு. கங்காவும் என்னடி நீ ஏன் இப்படி பேசுறது இப்படி பேசி நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்ல இல்லக்கா நீ தானே சொன்ன அம்மா மேல கோவமா இருந்தியான்னு அம்மா பத்தி 2-3 வார்த்தை அப்படி பேசினாங்கிறாங்க. வீட்டுக்கிட்ட போனதும் 2 பேரும் பிரியறதுக்கு மனசு இல்லாம சரி நேரமாச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு நம்ம நேர்ல பார்க்க முடியலனா கூட போன்லயாச்சும் பேசிப்போம் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ விஜய் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நீ வெண்ணிலா ஹோட்டலுக்கு வர வச்சு அவங்களை ஏத்தி விடுற விதமா வெண்ணிலா இனிமே நீ விஜய் நினைச்சு கவலைப்பட வேணாம் நாளன்னைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் உங்க வீட்டாளுங்களும் சரி மாமாவும் சரி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு உறுதியா இருக்காங்க சந்தோஷமா இரு விஜய்க்கு காவேரி மேல லவ் எல்லாம் கிடையாது அவர் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை நினைச்சுதான் பயப்படுறாரு காவேரி அந்த தாலியை கழட்டி கொடுக்காம இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா அவருக்கு தானே பேர் கெட்டு போவோம் அதுக்காக தான் பயப்படுறாரு மத்தபடி அவர் உன்னதான் லவ் பண்றாரு அவனுக்கு காவேரியோட அட்ரஸ் கொடுக்குறேன் அவ வீட்டுக்கு போய் தாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேள்வி அப்பதான் அவளுக்கும் உரைக்கும் புருஷனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே நிஜமாச்சு உணர்ற பாப்போன்னு காவேரி வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ராகினி சொன்னதை கேட்டு வெண்ணிலாக்கும் காவேரி மேல இன்னும் கோவம் அதிகமாகுது. இதான் என்ன இப்ப சொல்ல நடந்தது.